என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாது, வரவும் வேண்டாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன மருதா? அத்தை, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இப்ப திடீர்னு மணிமேகலை அத்தையையும் நாச்சிமுத்து மாமாவையும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுறது சரிதானா அத்தை? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாச்சி அண்ணனும் மணிமேகலையும் நிச்சயத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமே நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். தங்கச்சி, தேன்மொழி சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நாச்சி எப்பனும் மணிமேகலை வந்தா தன்னோட பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நின்னு போனதை நினைச்சு அவங்க மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கவலை கோவமா மாறி அங்க ஏதாவது பேச்சுவார்த்தை முத்தி தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு நானும் கவலைப்படுறேன். அண்ணே, தேனு தான் தெரியாம பேசுறான்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க எப்படின்னா? அண்ணா அன்னைக்கிட்ட போய் எங்க பையன் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வர வேண்டான்னு சொல்ல முடியும்? என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமன் அவரு இல்லாம எங்க பிள்ளைங்களுக்கு எப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நாங்க நடத்த முடியும்? தப்பா எடுத்துக்காதீங்கன்னு என் மனசுக்கு ஒத்து வரல. அம்மா, நீ ஏமா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற? இரு அத்தை, நாச்சிமுத்து மாமா மணிமேகலை அத்தை ஏன் யாழ்னிக்குமே சரவண தெய்வான கல்யாணத்துல எந்த மன வருத்தமும் இல்ல. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க நிச்சயத்துக்கு வராதீங்க, நீங்க வந்தா சரியா இருக்காதுன்னு எப்படி அத்தை சொல்ல முடியும்? எங்க அப்பாவை நினைச்சு பாருங்க. அத்தை மாமாவோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி அவரு தம் பையன் சரவண நிச்சயத்துல கலந்துக்க முடியும்? அவருக்கு ஒருத்தலா இருக்காதா? மாமா, நான் சொல்றதுல தப்பு இருக்கா? எங்க அப்பாவுக்கு எப்படி நீங்களோ அப்படிதான் எங்க அம்மாவுக்கு அவங்க குடும்பமும். சரவண தெய்வானே தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொன்னதும் ஒரு வார்த்தை கூட அம்மா எதிர்த்து பேசல. இவங்க 2 பேரும் இப்படி தலகுனிய வச்சுட்டாங்களேன்னு அவங்க நினைச்சதை விட சரவணனும் தெய்வானையும் விரும்புறாங்கிறத மட்டும்தான் முக்கியமா நினைச்சாங்க. ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்து ஏன் அண்ணன் குடும்பத்தை இப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அவங்க உங்ககிட்ட வந்து எப்பவாவது கேட்டாங்களா? சொல்லுங்க அத்தை. ஏன் கேக்குறேன்னு தெரியுமா? என் அம்மாவுக்கு நீங்களும் நாச்சிமுத்து மாமா குடும்பமும் வேற வேற இல்ல. தேன்மொழி, புனிதா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குமா? உங்க அண்ணன் இதுவரை நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்ல. நாம தான் இப்ப பக்குவமா நடந்துக்கணும். உன் பிடிவாதத்தை விட்டுரு தேன்மொழி. ஆமாமா, ப்ளீஸ்மா. அண்ணி, புனிதா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கு. நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கீங்க, தப்பு ஒண்ணும் நடக்காதுன்னு வேற சொல்றீங்க. நான் நம்புறேன். அண்ணா அண்ணி, உங்க இஷ்டப்படியே நிச்சயதார்த்தம் உங்க வீட்லயே நடக்கட்டும், எனக்கு சம்மதம். உங்க அண்ணன் நாச்சிமுத்துவும் மணிமேகலையும் கூட இதுல கலந்துக்கிட்டோம். புனிதா, நீ அத்தை கிட்ட பேசினதுல உன் அத்தை மனசு மாறிட்டாளே? இல்லம்மா, அத்தை ஏதோ யோசிச்சு பயந்துருக்காங்க, இப்ப சரியாயிட்டாங்க. தேன்மொழி, சந்தோஷமா போய் தெய்வானியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. நாங்க கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி ஜாதகத்தை வச்சு கும்பிடணுமா? இதை எடுத்து என்னங்க, ஒரு வழியா எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. நல்லது. இதோ வந்துட்டாளே. முருகா, என் பொண்ணு ஜாதகம் சரவணன் ஜாதகத்தோட பொருந்தணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது கடவுளே. முருகா. புனிதா, இந்தாம்மா, பத்திரமா வச்சுக்கோ, கோயில்ல வாங்கிக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இல்ல தேனு? பாலா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? தெய்வானி ஜாதகம் கிடைச்சதா? கொண்டு வந்துட்டியா? கிடைச்சது மாமா. தெய்வானியோட ஜாதக நோட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க.
பலா நீ பலே கெட்டிக்காரி, சும்மா சொல்லக்கூடாது. எள்ளுனா என்னையா வந்து நிக்கிற பாத்தியா? உன்னை நம்பி என்ன வேணா செய்யலாம். யாருக்கும் சந்தேகம் எதுவும் வந்துடலையே? இல்ல மாமா, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது.